अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானின் நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர மகராஜின் பேரொருளினால் அஷ்டாவக்ரர் இயற்றிய அஷ்டாவக்ர கீதை என்ற கிரந்தத்தினை 6 சாப்டர்கள் முடிவடைந்து விட்டது. என்று நாம் காண வேண்டியது 7வது சாப்டர். ஜனகர் தன் அனுபவத்தை, அதாவது குருநாதரிடம் கேட்ட அந்த ஞானத்தை கேட்ட பிறகு தான் எவ்வாறு உணர்வதாக நமக்காக ஜனகர் சொல்லும் விஷயங்கள் போன சாப்டரிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றன. ஸோ இங்கேயும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த சாப்டர்ல பார்க்கலாம். It is in the infinite ocean of myself that the world bank wanders here and there, driven by its own inner wind. I am not upset by that. என்னுடைய எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலில் தான் உலக வாழ்க்கை என்னும் கப்பல் அதன் சொந்த எண்ணங்கள் அல்லது வாசனைகள் என்ற காற்றினால் உந்தப்பட்டு அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரிகிறது. இதனால் நான் எந்த கலக்கமும் அடைவதில்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன சாப்டர் ஃபுல்லாவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒன்னஸ் ஃபீலை ரொம்ப ப்ராடா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறத சொல்லியதன் வாயிலாக எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எதையும் துறக்க வேண்டியதில்லை, அடைய வேண்டியதில்லை, அழிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதான் மேஜரா சொல்லப்பட்டு கொண்டு வந்தது இல்லையா. ஒவ்வொரு இது முடிவதிலும் இந்நிலையை அடைந்த பின் துறப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது அழிப்பதற்கோ எதுவும் இல்லை. ஸோ இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. சரியா, ஒன்னஸ் ஃபீலை மட்டும் ஸ்ட்ராங்கா கடல் எக்ஸாம்பிள், ஆகாயம் எக்ஸாம்பிள், சிப்பி எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரே அந்த ஒன்னஸ் ஃபீலை மட்டும் ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதோட மெயினா இன்சிஸ்ட் பண்ண இன்னொரு பாயிண்ட் எதையும் இந்த விருப்பே இல்லை அப்படிங்கிறப்போ அடைகிறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அப்படிங்கிற அந்த எதுவுமே தேவையில்லை, முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அனைத்தும் அடையப்பட்டு விட்டது, அதனால இனி அடைவதற்கு ஒன்றுமில்லை. துறக்கவே முடியாது, ஏனென்றால் உன்னையே நீ துறக்க முடியாது. ஸோ இந்த அடைவது துறப்பது இது எல்லாமே டுவாலிட்டியில மட்டும்தான் பாசிபிலிட்டியே தவிர கம்ப்ளீட் ஒன்னஸ் ஃபீல்ல அது இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த ஒன்னஸ் ஃபீல மிஸ் ஆகல. இங்க பாருங்க, இந்த ஸ்லோகக்குள்ளா I am not going to be affected even though I am seem to be getting affected. ஸோ இந்த விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுவதற்காக இந்த சாப்டர் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நானே தான் மாயையா இருக்கேன், நானே தான் உலகமா இருக்கேன், நானே தான் கடல், நானே தான் அலை. ஆனா அலைகள்ல பாத்தீங்கன்னா ஒன்னு அழியும், ஒன்னு கஷ்டப்படும், ஒன்னு குதிச்சு கும்மாளம் அடிக்கும். ஆனா அந்த அலைகள் அப்படின்றத தோற்றத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஸ்டர்பன்சஸ் நீங்க பார்க்கலாம். ஆனா கடல் எப்பயுமே சாந்தமா அமைதியா இருக்கும். ஆழ்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்கடல் அவ்வளோ அமைதியா இருக்குமா. மேல அலைகள் தான் பயங்கரமா துள்ளி குதிச்சு பயங்கரமா இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்குமா. சரியா, இது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கோம். இங்க ஒன்னஸ் ஃபீல மெயினா நேற்று மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இங்க விருப்பு வெறுப்பு இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க டுவாலிட்டியில மட்டும்தான் அது பாசிபிலிட்டி, அடைய வேணாம், துறக்க வேணாம் அப்படின்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இங்க பர்டிகுலரா என்ன சொல்றாரு அப்படின்னா, துறக்க வேண்டிய பொதுவா ஏன் துறக்க சொல்லுவாங்கன்னா, குடும்பத்தை துறந்துரு, ஏன்னா குடும்பத்தால் வருகின்ற துன்பம் நீங்கும். அதை துறந்துரு, ஏன்னா அதனால் வருகின்ற துன்பம் நீங்கும். இன்ஃபேக்ட் துறவு அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவரே சொல்லியிருக்காருல்ல, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இயல்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான குறளே இருக்கு. இதனுடைய குறளுடைய மீனிங் என்னன்னு தெரியுமா? எதுவெல்லாம் இருந்து நீ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாயோ அதனாலெல்லாம் வருகின்ற துன்பங்களிலிருந்தும் சேர்ந்து வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லுகிறாய். ஸோ இதெல்லாமே பிகினர்ஸ்க்கு தேவைதாங்க. நீங்க பாட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. வள்ளுவர் சொன்னா அப்புறம் உண்மையே இல்லாமல இருக்கும். ஸோ துரத்தல் என்பது பிகினிங்ல, ஏன்னா உலகத்தை உண்மையை நம்பிட்டு இருக்கிறவன் கண்டிப்பா அதனால கஷ்டம் மட்டும்தான் படுவான். விஷயம்னாலே துக்கம் மட்டும்தான் அப்படின்னு யானதேவரும் சொல்லியிருக்காரு. பட் ஆக்சுவலா சுகமும் இல்லை துக்கமும் இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனாலும் துக்கம் தான் அப்படின்னு ஏன் சொன்னார்? ஏன்னா நீ சுகம்னு நம்பிட்டு இருக்கல, நீ உண்மையான நம்பிட்டு இருக்கிற. இப்போ உண்மையான நம்புறவனுக்கு அது துக்கம் தானே கொடுக்கும்.
இப்போ உண்மையை நம்பிட்டு இருக்கிறவனுக்கு கொஞ்சம் துரத்தல் இது எல்லாமே அவசியம்தான். எப்போ நீ 100% ஒன்னஸ் ஃபீலுக்குள்ள வந்துட்டியோ அப்போ நீ துறக்கவும் வேணாம் ஏற்றுக்கொள்ளவும் வேணாம் அப்படிங்கறத சொன்னாரு. ஏன்யா அப்படின்னா துன்பம் என்ற சுவடே அங்கே இருக்காது. ஸோ தட் இஸ் வெரி வெரி கீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன் துறக்கணும்? துன்பம் கொடுக்கும் ஆதலால் துறக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இங்க இல்லை அப்படிங்கிறத மெயினா ப்ரூவ் பண்றதுக்காக இந்த சாப்டர் எழுதப்பட்டிருக்கு. ஸோ மெயினா என்ன சொல்ல வர்றாரு? கடல் மேல் அலைகள் எத்தனை தான் துள்ளி கொதித்துக் கொண்டிருந்த போதிலும் கடல் அதனால் பாதிக்கப்படுகிறதா? கடல் அதனால் கஷ்டப்பட போகிறதா? எந்த விதமான துன்பங்களுக்கும் இடம் இல்லாமல் அது ஆனந்தமாக. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் ஆர்ப்பரிப்பான அந்த அலைகளுக்கு பின்னணியிலும் கூட அது ஆனந்தமாகவே இருக்கிறது அல்லவா? அப்படி நானே தான் உலகமாக இருக்கின்றேன். அந்த உலக தோற்றத்துல பாத்தீங்கன்னா கண்ணா பின்னாடி என்ன வேணா நடக்கலாம். பட் இந்த உலக தோற்றத்தில் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் என்னை பாதிக்குமான்னா பாதிக்காது. உலக தோற்றமாக இருப்பதே நானும் நேரே சொல்லிட்டாரு. அலைகளாக இருப்பதும் நானே சொல்லிட்டாரு. அப்ப அலைகள் பாதிக்கும் போது நான் பாதிப்பேனா? பாதிக்க மாட்டேன். ஏங்க அலைகளும் நான் சொன்னார் இல்லைங்க. ஆமாங்க. இப்ப அலைகள் பாதிச்சா நீங்க பாதிக்கணும் இல்லைங்க அப்படின்னா அலைகள் என்பது உண்மை இல்லாத தோற்றம்னு அதனாலதான் திரும்ப திரும்ப தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறது. ஏன்னா உண்மை இல்லாத தோற்றத்துல என்னது பாதிப்பு ஏற்பட போகுது? உண்மை என்னதானடா எடுக்கும் பாதிப்பு? அங்க அழிவு வரும்போது அல்லது ஆக்கம் வரும்போது அல்லது சுகம் துக்கம் வரும்போது there is nothing, நோ சுகா நோ துக்கா, எல்லாமே சும்மா நாச்சுக்கும் தானே. அப்ப என்ன பாதிப்பு உனக்கு ஏற்பட போகுது? எங்க அலை அடிச்சுக்கும் போது அந்த அலை கஷ்டப்படுங்கள, நீங்களும் அலையும் ஒண்ணு சொன்னீங்கல்ல அப்படின்னா எங்க அலைங்கிறது சும்மா நாச்சுக்கும் தோற்றமாகத்தான் இருக்கிறது. உண்மையில் அலை என்பது இல்லவே இல்லை. இங்க இருப்பது தண்ணி மட்டும்தான்டா. தண்ணி மட்டும்தான்டா ட்ரூத். தண்ணியே அலை மாதிரி காட்சிக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த காட்சி ட்ரூத் ஆயிடுமா? அது ட்ரூத் இல்லை. இல்ல தண்ணியை விட்டு அது வேற ஆயிடுமா? இல்ல. ஸோ தேர்ஃபோர் இந்த மாயா பிரின்சிபிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த அளவுக்கு முக்கியன்றது புரியுதா? ஸோ தட்ஸ் வை ஐம் கீப் ஆன் டெல்லிங் யூ தட் பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும், ஜெகத் நித்யாங்கிறதும் சேர்ந்தே புரிஞ்சுக்கணும். ஜெகமும் நீயும் ஒண்ணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, இதுல எது சத்தியம் எது நித்தியம் என்பதையும் சேர்ந்தே புரிந்து கொள்ளும் போதுதான் அத்வைத தத்துவம் நமக்கு முழுமையடைவதாக நான் உணர்கின்றேன். சரியா? அப்ப இங்க அதை தானே சொல்லியிருக்கேன். இப்ப இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தோட கவனமா படிங்க, ஈஸியா புரியும். என்னுடைய எல்லையற்ற ஆன்மா எனும் கடலில்தான் உலக வாழ்க்கை என்னும் கப்பல் அதன் சொந்த எண்ணங்கள் அல்லது வாசனைகள் என்ற காற்றினால் உந்தப்பட்டு அங்கேயும் எங்கேயும் அலைந்து திரிகிறது. இதனால் நான் எந்த கலக்கமும் அடைவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். உலக வாழ்க்கை என்னும் கப்பல், அதாவது இந்த மாயா கப்பல் எதனால் உந்தப்பட்டு எங்கேயும் அங்கேயும் போடுகிறது? எண்ணங்களால் உந்தப்பட்டு. எண்ணங்கள்னா என்ன? மாயான அர்த்தம். உண்மையில் இல்லாத ஒன்று இருப்பது போல் தென்படுவதற்கு மாயா மனதை கொண்டு இங்கே பல்லாயிரம் உணர்வுகள் தென்படுகின்றன பார்த்தோம். சச்சித்தானந்த உணர்வு ஒன்றே ஒன்றுதான். அது மாயா மனதின் துணையை கொண்டு லட்சக்கணக்கான உணர்வுகள் போல் தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த தோற்றம் எத்தனை தான் கொடிதாக கஷ்டமாக இருந்தாலும் அது உண்மை அல்ல. அது மாயா மனதின் தோற்றம் அல்லவா? ஆதலால் அது யாருக்கும் எதையும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது இல்லவே இல்லை. அந்த மாதிரி இந்த ஆன்மா என்னும் கடலிலே இந்த கப்பல் இருக்கிற மாதிரி போற மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலே இல்லை. ஏன்னா எண்ணங்களால் உருவான கப்பல் அது. முக்கியமா வாழ்க்கை என்னும் கப்பல் எண்ணங்களால் உருவானதுன்னு சொல்றதை விட எண்ணங்களால் உந்தப்பட்டு அங்கேயும் எங்கேயும் அலைந்து திரிகிறது அப்படின்னு சேர்ந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கப்பல் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா, அந்த கப்பல் சந்தோஷமா இருக்கணுமா அந்த கப்பல் துக்கமா இருக்கணுமா, அந்த கப்பல் அழணுமா சிரிக்கணுமா, அந்த கப்பல் கோவப்படணுமா, அந்த கப்பல்னு சொன்னா அந்த ஜீவன் எடுத்துக்கோங்க மாயால. சரியா? எல்லாமே அந்த எண்ணங்களால் முடிவு பண்ணப்பட்டு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கு. ஆனா எண்ணங்களே மாய. அப்ப சுகமும் துக்கமும் மாயா. அது எப்படி என்ன பாதிக்க முடியும்? The end total, I am not going to be affected by any means of my own maya. எனது கல்பனையால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தில் எது நடந்த போதும் அது என்னை பாதிப்பதில்லை. இந்த கல்பனையாலான உலகம் நானே என்றாலும் அது அந்த கல்பனையால் ஏற்படுகின்ற அந்த எண்ணில் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அது என்னில் தான் ஏற்படுகிறது என்றாலும் அது என்னை பாதிப்பதில்லை என்று உங்களுக்கு இப்போது புரிந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி. Let the world wave rise or vanish of its own nature.
in the infinite ocean of myself. There is no increase or diminution to me from it. Diminution எனக்கு தெரியல அர்த்தம். என்னுடைய எல்லையற்ற ஆன்மா எனும் கடலில் உலகமாகிய அலைகள் அவற்றின் இயல்புக்கு ஏற்ப எழட்டும் அல்லது மறையட்டும், அதனால் எனக்கு எந்த ஒரு வளர்ச்சியோ அல்லது குறைவோ ஏற்படுவதில்லை. ஏக்நாத் மகாராஜ் பார்த்து அஷ்டாவகர் காப்பி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரே விஷயத்தை வேறு வேறு பாணியிலே பல தடவை சொன்னால் நாம் ஆழ்மனதிற்கு ஏறும் அப்படிங்கிறதுனால அதை அவர் அற்புதமான கவிகளாக வடித்திருந்ததை நேற்று நாம் அனுபவித்தோம் அல்லவா? கிட்டத்தட்ட அதே விஷயம்தான் இங்கே வந்திருக்கு. போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? கண்டிப்பா இல்லை. பட் இட் ஹாஸ் பீன் இன்சிஸ்டட் அகெயின். மிக ஆழமாக நம்முள் செல்ல வேண்டும், ஆழ்மனம் வரை சென்றது பதிய வேண்டும். whatever happens in this world, என்ன வேணா நடக்கட்டும், இப்பொழுது என்னை எதுவுமே செய்யாது என்ற அந்த பூரிப்போடு நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே மீண்டும் ஒரு முறை அதே விஷயம் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்திருக்கு. எல்லையற்ற ஆன்மா எனும் கடலில் உலகமாகிய அலைகள் அவற்றின் இயல்புக்கு ஏற்ப அப்படின்னா தெளிவா அந்த இதுல எண்ணங்களுக்கு ஏற்பனே சொல்லிட்டாரு. சரியா? இந்த ஜீவன் இயல்புக்கு ஏற்ப சத்துவ ரஜோ தமோ குணங்களுக்கு ஏற்ப எழட்டும் அல்லது மறையட்டும், அதனால் எனக்கு எந்த ஒரு வளர்ச்சியோ அல்லது குறைவோ ஏற்படுவதில்லையே. அது எப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஏங்க அலையும் நீங்க தானே சொன்னீங்களேங்க. ஆமாங்க, அலையும் நான் தாங்க. ஆனா அலை அழிஞ்சா உங்களுக்கு கழிவு இல்லையாங்க? அப்ப அலைக்கு ஒரு நல்லது நடந்தா உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி, அலை அழிஞ்சா நீங்களே அழிஞ்சா மாதிரி இல்லையாங்க அப்படின்னா, இல்லப்பா. ஏன்னா அலை அழியாதுப்பா, அழிகிற மாதிரி தெரியும்பா. ஏங்க அலை அழிஞ்ச போது என் கண்ணால பார்த்தேங்க. எப்படி பார்த்து சொல்லு கொஞ்சம். அப்படியே ஒரு பெரிய அலை என் கண்ணு முன்னாடி எந்திரிச்சதுங்க. அப்புறம் அப்புறம் பொத்துல விழுந்து காணாம போயிடுச்சுங்க. ஓஹோ, சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லு. நீ என்ன பார்த்த? அலைய பார்த்த. ஷோ, நீ என்ன பார்த்த? கொஞ்சம் நல்லா டீப்பா சொல்றா. அலைய தாங்க பார்த்தேன். டே, தண்ணிய பார்த்தேன்னு சொல்றா. நீ என்ன பார்த்த? ஆமாங்க, தண்ணிய தான் பார்த்தேன். தண்ணி எப்படி பார்த்த? தண்ணி அப்படியே உசந்து வந்ததுங்க. வெரி குட். தண்ணி அப்படியே உசந்து வந்ததை பார்த்த. அப்புறம் என்னாச்சு? தண்ணி பொத்துன்னு விழுந்ததை பார்த்த. சரி, இங்க யாரு உருவானாங்க, யார் அழிஞ்சாங்க? தண்ணி உருவாச்சு, தண்ணி அழிஞ்சது. இல்லைங்க, எதுவுமே உருவாகல, எதுவுமே அழியலன்னு சொல்றீங்களா? இதே லூசு பையிலே அந்த உருவத்துல பார்த்தாதானடா அது உருவான மாதிரியும் அழிஞ்ச மாதிரியும் தெரியுது. ஆனா அதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற தண்ணி அது அங்கேயே தானடா இருந்தது, இப்பயும் அங்கேயே தானடா இருக்குது. எது இப்ப உருவாச்சு, எது அழிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு அது பாதிக்கும் இல்லைன்னு கேட்டுட்டு இருக்கேன். தண்ணிடானா, தண்ணிக்கு ஏதுடா பாதிப்பு? உருவானாலும் அழிஞ்சாலும் அந்த எல்லாம் தண்ணியை உருவாகவும் முடியாது, தண்ணி அழியவும் முடியாது. தண்ணி சாஸ்வதமான தண்ணி. தண்ணினா இங்க ஆத்மானு புரிஞ்சுப்பாங்க. சோ இங்கே பரபிரம்மம் சாஸ்வதமாக இருக்கின்றது. அதிலிருந்து ஒரு தோற்றம் உருவாவதோ, அதிலிருந்து ஒரு தோற்றம் அழிவதோ ஜஸ்ட் உண்மை இல்லாத அந்த தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் தான் அது உண்மை இல்லாதது. ஏன் உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு சொல்றேன்? இப்ப புரிஞ்சிருச்சா? ஏன்னா அலை என்பது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்ணியே தான் அலை போன்ற ஒரு வடிவத்தை தோற்றமளித்தது. பின் அந்த வடிவத்தை அது நீக்கி கொண்டது. ஒரு வடிவமாக தோற்றமளித்தது எது? தண்ணி. அந்த வடிவத்தை இழந்து வெறும் தண்ணியாகவே இப்போது தோற்றமளித்துக் கொண்டிருப்பது எது? தண்ணி. அப்போ முதலிலும் இருந்தது தண்ணி, நடுவிலும் இருந்தது தண்ணி, பின் இறுதியிலும் இருந்தது தண்ணி. இங்கே தண்ணியை தவிர என்னடா இருந்தது? அலை எனும் தோற்றத்திற்கு முன்னால் அங்கே இருந்தது என்ன? தண்ணி. அலை ஆனவுடன் அங்கே இருந்தது என்ன? தண்ணி. அலை கீழே விழுந்து மறைந்தவுடன் அங்கே இருப்பது என்ன? தண்ணி. தண்ணிக்கு அழிவு ஏற்படுமா? இருக்காது. இப்ப புரியுதோ? So this is the way you have to understand. இந்த எக்ஸாம்பிள்ல புரிஞ்சுக்கணும். ஸோ உலகமாகிய அலைகள் அவற்றின் இயல்புக்கு ஏற்ப எழட்டும் அல்லது மறையட்டும், ஆனால் எனக்கு எந்த ஒரு வளர்ச்சியோ குறைவோ ஏற்படுவதில்லை. பிரம்மத்திற்கு எதனால் எந்த ஒரு வளர்ச்சியோ குறைவோ ஏற்படாது. இன்ஸ்பைட் ஆஃப் வாட் எவர் ஹேப்பனிங்ஸ் இன் திஸ் மாயா. இதெல்லாம் லிங்க் பண்ணுங்க, இந்த உலகத்தோட நீங்க லிங்க் பண்ணி பாருங்களேன். நீங்கள் பிரம்ம பாவத்தில் இருப்பீர்களே, ஆனால் பிரம்ம பாவத்தில் இருக்கும்போது இந்த உலகத்துல என்ன நடந்தாலும்
இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அப்பியரன்சஸ் இன் யூ. கடல்ல அலைகளுக்குள் என்னதான் மொட்டி மோதுது, ஒன்னோட ஒன்னு அடிச்சுக்குது அழிக்குதுன்னு கடல் அலைகள் என்ன வேணா அங்க நடந்தாலும் அங்கே உண்மையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுகிறதா? தண்ணீருக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதான்னு பாருங்க, இல்ல. ஆனால் பாதிப்பு ஏற்படுவது போன்று ஒரு தோற்றம் அங்கே இருந்தது தானே தவிர உண்மையில் உண்மையான பாதிப்பு அங்கே ஏற்படுவதே இல்லை. அப்ப இந்த உலகத்துல உங்க கையை காலை உடைஞ்சு போனாலும் அல்லது எதற்கு யாருக்காவது என்ன பாதிப்பு வந்தாலும் இவைகள் எல்லாம் அலைகள் பாதிப்பது போன்ற ஒரு தோற்றம் தானே தவிர உண்மையான பாதிப்பு இங்கே எவருக்கும் யாருக்கும் இல்லை. ஏனென்றால் அதிஷ்டானமான பிரம்மம் என்றும் அழிவதில்லை, எப்போதும் அழிவதில்லை. அது எங்கும் எப்போதும் சாஸ்வதமா இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்குன்னா இந்த உருவ தோற்றத்திற்கு முன்னாலும் சரி, உருவத்தில் இருக்கும் போதும் சரி, நீ உருவம் அழிந்த பிறகும் சரி. அப்ப நீ ஒரு ஜீவனாக இந்த வேஷம் தெரிவித்து இருக்கின்றாயே, இந்த ஜீவன் உருவாவதற்கு முன்னும் இருந்தாய், இப்போதும் இருக்கின்றாய், இனி இது அழிந்த பிறகும் நீ இருப்பாய். இந்த உருவம் மட்டுமல்ல, நீ காணும் இந்த உலகில் உள்ள அத்தனை உருவங்களுக்கு அத்தனை உருவங்கள் தோற்றத்திற்கு முன்னும் நீயேதான் இருந்தாய். அத்தனை உருவ தோற்றங்களாக இருந்து கொண்டிருப்பதும் நீயேதான். இனி அத்தனை தோற்றமும் ஒன்றடியாக அழிந்து அந்த கல்ப காலத்திலே அத்தனையும் அழிந்த பிறகும் இருக்க போவது நீதான். உனக்கு எந்த அழிவும் இல்லை. ஏனென்றால் நீ ஆன்மஸ்வரூபம் அல்லவா என்று உணர வேண்டும். சரி, ஆக்சுவலா இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கேட்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கு அப்படின்னு தோணுதா? இல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உணர்கிறீர்களா? இதெல்லாம் கேட்கும்போது நல்லாத்தான் இருக்கு அப்படின்னு தோன்றதுக்காக நம்ம படிக்கலைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் உரமேற்றுவதற்கு நோக்கம் என்னன்னா அதுவாகவே ஆக வேண்டும் என்பதற்காகத்தான். கேவலம் உன் மனம் என்னும் எண்ணங்களால் தான் நீ அதை எண்ணங்களை வைத்துக் கொண்டு அலையை உண்மை என்று நம்பி நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எண்ணங்களை நீக்கிவிட்டு பார்த்தால் அங்கே என்ன இருக்கும்? தண்ணியை தவிர. எண்ணங்களில் தானே அப்ப தோற்றமே இருக்கின்றது. தோற்றத்திற்கு மூலம் எண்ணம், ஆனால் எண்ணமோ மாறிக்கொண்டிருக்கும் மாயை தானே. நீ இன்னமும் எண்ணத்தை நம்ப போகின்றாயா அல்லது எண்ணத்தின் அதிஷ்டானத்தில் இருக்கும் உன்னை நீ நம்ப போகின்றாயா? நீ இல்லாமல் எண்ணம் தான் உருவாகுமா? இன்னும் எண்ணமே மேல் என்று நினைப்பாயா என்றெல்லாம் சிந்தித்து பாருங்கள். So it's again we are not discussing as if that more புரியாத பாஷையில புரியாத விஷயத்த நானே என்னமோ சொல்றாருப்பா இவரு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறதுக்காக சொல்லல. ஃபீல் இட் ரியலி வாண்ட் தி ட்ரூத். ஏங்க உண்மை தானங்க நான் வந்து ஃபீல் பண்ண சொல்றேன். ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் எடுங்க. எக்ஸ்ட்ரீம்லி சூப்பரான ஒரு விஷயம் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன்? அறியாமை என்றால் என்னவென்று கேட்டேன் அப்படின்னு தானே வந்து இன்னைக்கு. ஸோ கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. எதுடா நீ அறியல? இந்த உலகம் ஒரு மாய தோற்றம் என்பது ஒவ்வொரு க்ஷணமும் அனுபவபூர்வமாக அறிந்து கொண்ட பின்னமும் கூட அந்த மாயை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாயே, இதற்கு பேர் தானடா அறியாம. ஏன்னா சத்தியம் தெரியாமலேயே நீ இருக்கின்றாயோ. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா என்பதை அனுபவபூர்வமாக அனுபவித்துக் கொண்ட பிறகும் கூட வல்லவா நான் பிரம்மம் அல்ல, நான் மாயை என்று மாயையிலே தோன்றும் ஒரு உடல் மனதையும் உலகத்தையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றாய். How dare you can say that? இல்லைங்க, இதெல்லாம் நீ சொல்றதெல்லாம் வந்து இது அனுபவபூர்வமான உண்மையை பேசிக் கொண்டிருக்கின்றோம் அப்பா. இது ஏதோ ஒரு கதை கேட்கிற மாதிரியோ அல்லது இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமோ நம்ம வந்து இங்க பேசிட்டு இருக்கல. ஒவ்வொரு மனிதனும் அனுபவ சித்தமாக உணர்ந்து கொண்டிருக்கும் விஷயத்தை தானே இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். எது இருந்தது எது ஏன்பா நீ பிறக்கிற மாதிரி இப்ப இருக்கியா? ஒவ்வொரு க்ஷணமும் நீ மாறிக்கொண்டிருந்தாலும் ஏதோ ஒன்று மாறாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உணர வேண்டாமா? அலைகளிலே அத்தனை மாற்றம் வந்த பிறகும் கூட அழியாமல் நீ இருக்கின்றாயே, அந்த நான் தான் நீ என்று நினைக்க வேண்டாமா? இன்னமும் இந்த உடல்லையே ஒட்டிட்டு தான் இருக்க போறியா? இந்த உடல் தான் நாசமாகி கொண்டேதானே இருக்கின்றது என்பதை உணர்ந்த பின்னும் கூடவா நான் உடல் என்று நினைக்கப் போகின்றாய்? எந்த உடல் நீ காணும் இந்த உடல் மட்டுமா அல்லது எதிரிலே நீ காணும் இந்த உடல் மட்டுமா? இல்ல இது உலகத்தில் நீ எதடா பார்த்த நிலையா? ஆனா இந்த உலகத்தை உண்மையான நம்புறதுக்கு, இந்த உடல் மனம் புத்திய உண்மையான நம்புறதுக்கு அனுபவ சித்தமாகவே இருக்கின்றது இந்த உலகம் மாயைனா. ஆனாலும் இந்த உலகத்தை உண்மையான நம்பிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் உனக்கு பிடிக்குது. இந்த பிரம்ம சத்தியத்தை சொன்னா மட்டும் கசக்குதா? பிரம்ம சத்தியத்தை புரிஞ்சுக்கத்தான் முடியும், அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுவியா? அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றாய் என்ற உண்மையைத்தானே இங்கே கண்ணன் நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றான். So please try to understand it that we are experiencing and yet at the same time we are denying it. அனுபவித்துக் கொண்டே மறுத்துக் கொண்டிருக்கும் அவலம் தான் இங்கே அறியாமை என்று சொல்லப்படுகிறது என்று நான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றேன். சரியா?
ஸோ தேர்ஃபோர் ஃபீல் இட் ரியலி அப்படின்னு சொல்றேன் நான். இட் இஸ் நாட் தட் சம்திங் தட் என்னம்மா இது என்ன இப்படி சொல்றாரு. எக்ஸாம்பிள் நல்லா தான் இருக்குல்ல, கடல்ல வந்து அலை வந்து வருது போகுது, ஆனா கடலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்ல, அது ஒரு பாவமும் இல்லை அழிவதும் இல்லை. ஆமா நல்லா தான் இருக்கு, சூப்பர்ப்பா நல்லா பேசுற. இட்ஸ் நாட் லைக் தேட்டுங்க. we have to feel it really inside that. அப்போ உங்களுக்கு ஒரு வலி வருது, வேதனை வருது, அது உன் எண்ணத்தால் வருகின்றதடா. எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் தான் வலி தெரிகிறது, டீப் ஸ்லீப்ல வலி தெரியல அப்படின்னு சொல்லும் போது அது மாயான்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அதே மாதிரி பெரிய சுகம் வருது, அது எண்ணத்தால் வருகிறதடா. அந்த எண்ணம் இல்லைன்னா அந்த சுகமும் இல்லை. இந்த சுகமும் துக்கமும் இங்கே வருகின்ற எல்லா உணர்வுகளும் எண்ணத்தின் பிரதிபலிப்பு என்று ஏன் உணரக்கூடாது? ஆனால் எண்ணமே மாயை என்றால் இவைகள் எல்லாம் மாயை என்றும் ஏன் தெரியக்கூடாது? இது மாயை என்று தெளிந்தால் அல்லவா உன் சொரூபமே இங்கே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் அந்த சொரூப சுகமோ பிரம்மானந்தம் என்றும் நீ உணர முடியும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கான்செப்ட் தானே. இதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? ஸோ தேர்ஃபோர் நாம் அனுபவ சித்தமாக இருக்கின்ற ஞானத்தை அல்லாது அற்புத விஷயத்தை தான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நடைமுறைக்கு ஒத்து வராத சாத்தியமில்லாத விஷயத்தை நாம் இங்கே பேசவில்லை. இங்கே அஷ்டாவகரர் ஒன்றும் முட்டாள் கிடையாது அந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு அப்படின்னும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். Let's go to the next one. நான் ஏற்கனவே சத் சங்கத்துல ஒரு கதை பார்த்த ஞாபகம். அதாவது மீன் குஞ்சும் அடியில கடலுக்கு அடியில இருக்கு, அது பிரம்ம பாவத்துலதான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அந்த மீன் குஞ்சு வந்து சொல்லுது, எப்படி இருக்கு கடலுக்கு வெளியில எப்படி இருக்குமா, என்னை கொஞ்சம் கூட்டிட்டு போய் காட்ட அப்படின்னு சொல்லி வெளியில வந்து காட்ட சொல்லுது. வேண்டாம், இங்கேயே நீ நல்லா தானே இருக்க, அங்க மேல எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு அம்மா வந்து சொல்லுது, அம்மா மீன். அதை தாண்டி இல்ல இல்ல கொஞ்சம் வெளியில போய் காட்டு, நான் பார்க்கணும், அந்த ஆனந்தத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுது. அம்மாவும் அந்த குஞ்சும் வெளியில வந்து அனுபவிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து செத்து அந்த அந்த அலை மேல போயிட்டு வரும்போது இது கொஞ்ச நேரத்துக்கு மூச்சு இல்லாம போய் மறுபடியும் அந்த தண்ணியில முங்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் மூச்சு வர்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது அதாவது ஜீவபாவத்தை எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ அது ஃபீல் பண்ணுது. ஸோ ஜீவபாவத்துல இருந்தா எந்த அளவுக்கு கஷ்டம், அதாவது நான் உடல் மனம் புத்தியில ஒட்டிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு கஷ்டம், ஐயோ இது வேண்டவே வேண்டான்னு சொல்லி திரும்ப ஆழ்கடலுக்குள்ள போயிடுது. பிரம்மபாவம் தான் நமக்கு வந்து எப்பயுமே நிரந்தரம், இதுதான் பெர்மனன்ட் பிளஸ்ன்னு சொல்லி உள்ள போகுது. ஸோ அது அறியாமைக்கு சொல்லும் போது தோணுச்சுன்னா ஓகே தான். பட் இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, உடல் மனம் புத்தி உலகங்களை உண்மை என்று நம்புவதுதான் இங்கே டேஞ்சர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இங்கே நீ மீனாக அதாவது உடலை தெரித்து விட்ட பிறகு, இப்போ ஆக்சுவலி நீ இந்த உடம்பு மனசு புத்தியோட தான் வாழ்ந்துட்டு இருக்க. இந்த உலகம் அப்படிங்கிறது மாயை தான், ஆனா மாயையில நீ இருந்துட்டு தான் இருக்க, சரியா? இந்த உடலை நீக்கிய பிறகு அப்கோர்ஸ் நீ ஆழ்கடலுக்கு செல்ல முடியும். இப்போது நீ இருக்கின்ற இடமும் மேல்கடல் தான், ஆனால் ஒன்றும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆழ்கடல் போனாதான் அமைதியாக இருப்பேன் என்று சமாதிக்கு சென்று உடலை துறந்த நிலையை பெற்றால் தான் அமைதி என்ற அர்த்தமும் கிடையாது. நீ மேல் கடலிலே, அதாவது கடலின் மேல் பரப்பிலே நீ இருக்கும் போதே கூட, ஆர்ப்பரிக்கும் அந்த அலைகளின் மத்தியிலும் கூட நீ எந்த அளவுக்கும் சலனமே இல்லாமல் ஆனந்தமாக ரசிக்கவும் முடியும் என்ற ரகசியத்தையும் சேர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது முடியாது என்றால், இந்த அலைகளை எல்லாம், இந்த உடல் மனம் புத்தி உலகங்களை எல்லாம் உண்மை என்று நம்பினால் மட்டும்தான் டேஞ்சர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக எதையும் துறக்கவோ அல்லது அழிக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம் என்ற ஒரு முழு சாப்டரையுமே நேற்று கொடுத்ததுக்கு ரீசன் அதுதான். So it is no need to completely deep inside and deep கடலுக்குள்ள நீ வாழ்ந்தாதான் சுகம் என்று அல்ல. ஏனென்றால் அலைகளும் நீ அல்லவா, அலைகளாக வளம் வருவதும் நீ அல்லவா. ஆதலால் இங்க தண்ணியை தவிர எதுவுமே இல்லைன்னு நீ புரிஞ்சுட்டா போதும்டா. மேல் பிறப்புல இருந்தாலும் சந்தோஷம்தான், கீழே இருந்தாலும் சந்தம்தான், எங்கும் எதிலும் எப்போதும் சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும். பட் provided that if you understand who you are, நான் யார் என்ற தெளிவில் நீ இருக்கும்போது நீ கண்டிப்பாக ஆனந்தமாக வாழ முடியும் அப்படிங்கிற ரகசியத்தையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. தேர்ட் ஒன் பார்க்கலாம். It is in the infinite version of myself that the imagination called the world takes place. I am supremely peaceful and formless, and as such I remain.
என்னுடைய எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலில் தான் உலகம் என்ற கற்பனை நிகழ்கிறது. நான் உன்னதமான அமைதியும் வடிவமும் அற்றவனாகவே இருக்கின்றேன். அப்படியே என்றும் நிலைத்திருக்கின்றேன். The only one truth has been explained in different ways in different slokas. இல்லையா? இந்த ஐந்துமே கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வைப்பதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். Let us see. மறுபடியும் ரெப்பிட்டிஷன். என்ன ரெப்பிட்டிஷன்? இந்த ரெண்டு வரையுமே கம்ப்ளீட் ரெப்பிட்டிஷன். அதாவது எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலில் உலகம் என்ற கற்பனை நிகழ்கிறது. இங்கே கற்பனை என்ற அலைகள் உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தார் ஏற்கனவேவும். ஸோ அந்த கற்பனைகள் அப்படிங்கிற அந்த அலைகள்னு வச்சுக்கோங்க, அல்லது கற்பனைகளால் உள்ளான கப்பல்னு வச்சுக்கோங்க. இங்கே எல்லாமே வந்து அந்த தண்ணியே தான் இங்கே எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தத்தையும் நம்ம சேர்ந்து புரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ எல்லையற்ற ஆன்மா என்னும் கடலில் உலகம் என்ற கற்பனை நிகழ்கிறது. ஸோ இந்த ஒரு சத்தியத்தை தான் நம்ம திரும்ப 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 எல்லா ஸ்லோகத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. ஸோ இந்த பிரம்மத்தில் தான், பிரம்மமே தான் இங்கே ஜகமாக இருக்கின்றது. பிரம்மமே ஆனால் பொய் ஜகமாக இருக்கின்றது. இந்த உலகம் என்பது கற்பனையால் உருவாக்கப்பட்டது, அதனால் உண்மை அல்ல. ஆனால் கற்பனை உலகம் நானேதான். அது உண்மை இல்லாத தோற்றம், ஆனால் அதுவும் நானேதான். உண்மை இல்லாத தோற்றத்தும் நானே என்று குறிப்பிடுவதற்கு காரணம் ஏனென்றால் நான் இல்லை என்றால் கற்பனையே இல்லை. கற்பனையினால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே யாருன்னா அதுவும் நான் தான். இங்க நான் என்ன தவிர இங்க எதுவுமே கிடையாது என்ற அற்புதமான தத்துவத்தோடு இங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்து என்ன சொல்றாரு? நான் உன்னதமான அமைதியும் வடிவமும் அற்றவனாக இருக்கின்றேன். இப்போ இந்த ஒரிஜினல் பிரம்மம் சத்யா அப்படிங்கிறப்போ பிரம்மத்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னா சத் சித்தானந்த ஸ்வரூபம் அல்லவா, அமைதியின் வடிவம் அல்லவா. So I'm always remain untouched by anything and I'm always remain happy in spite of anything happens in this world அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இதை நம்ம நேற்று ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஒரு நடிகன் வந்து கத்திட்டு இருக்கான், அடிச்சிட்டு இருக்கான், பிடிச்சிட்டு இருக்கான், ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். லைக் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் திஸ் சினிமா, பட் அந்த நடிகனுடைய உணர்வு அப்படிங்கிறது அதில் ஏதாவது மாறப்போகுதா? அவன் அடி வாங்கும் போதும் சரி, அடி ஒடுக்கும் போதும் சரி, அவனுடைய ஒரிஜினல் உணர்வுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுதா? ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அவுட் சைட்ஸ், அவனுடைய அந்த உணர்வு வெளிப்படுத்தும் போது உண்மை உணர்வான அந்த நடிகனின் உணர்வுக்கு ஏதாவது ஆக போகுதா அப்படின்னு கேட்டணும் இல்லையா? ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் ஹிஸ் ஒரிஜினல் உணர்வு. பட் ஈவன் தோ இட் அப்பியர்ஸ் டு பி லைக் பயங்கர ஒரு ட்ராஜடியே நடந்த மாதிரி, பெரிய பெரிய கஷ்டம் துன்பம் வருவ மாதிரி அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். பட் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டான்றதுக்காக உண்மையிலேயே அங்கே ஏதாவது நடந்ததா? அப்ப உண்மையிலேயே என்னப்பா இருந்ததுன்னா அமைதி. அந்த அமைதிக்கு எந்த பங்கமும் இல்லாமலே தான் இப்படி வெளிக்காட்டுதலிலே அத்தனையும் நடந்தது. அப்ப உண்மையில என்ன இருந்தது? உண்மையில அமைதி மட்டுமே இருந்தது. தட் இஸ் தி சச்சிதானந்தா. இனி நெக்ஸ்ட், அமைதியானவன் மட்டுமல்ல, நான் வடிவமற்றவனாகவும் இருக்கின்றேன். ஆக்சுவலி வாட் இஸ் மை ஒரிஜினல் ரூபா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் ஹாவ் அ ரூபா அப்படிங்கிறது தானே உண்மை. நான் ஆகாரமற்றவன், உருவமற்றவன். ஸோ ஐ கிரிக்கனாட், அதாவது நீங்க பார்க்குற இந்த உலகத்துல பார்க்குற இந்த எல்லா உருவங்களும் ஆக்சுவலி அது உருவத்தோடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக, நானே இந்த மாயையா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு உருவம் வந்துடுச்சுன்னு அர்த்தமா? நான் என்றும் உருவம் இல்லாதவனே. நீங்க அப்படியே கடல் எக்ஸாம்பிள் போனீங்கன்னா நல்லாவே புரியும். கடலுக்கு உருவம் இருக்காங்க, ஆனா அதுவே அலையாக உருவம் தரித்த பிறகு கடலுக்கு உருவம் வந்துடுச்சுன்னு சொல்லிட போறீங்களாங்க? அது உருவம் என்பது ஒரு சும்மா நாச்சுக்கும் ஒரு தோற்றம் மாத்திரமாக இருந்தது என்பதால் கடலின் உருவம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டா, கடலின் உருவம் அலை அப்படின்னு சொன்னீங்கன்னா லூசுத்தனமா இல்ல? கடலின் உருவம் அலைன்னு சொல்லக்கூடாது. கடல் கடலாக இருந்தது, அவ்வளவுதான். அதுவாக எப்போதும் பறந்து விரிந்து இருந்து கொண்டிருக்கிறது. அது அலைகளோட நீ போட்டோ பிடிச்சாலும் சரி, அலைகள் இல்லாம போட்டோ பிடிச்சாலும் அந்த உருவத்தை ரெண்டுமே கடல்ல தானே சொல்லுவேன். அப்ப கடல்னு சொல்லிட்டு உருவத்தோட மீன் அலைகள் பயங்கரமான ஒரு சுனாமி மாதிரி அலையை பிடிச்சிட்டு ஒரு போட்டோ பிடி, அப்புறம் சின்ன சின்ன அலைகளை போட்டோ பிடி, ராமேஸ்வரத்துல போயிட்டு அலைகளே இல்லாம ஒரு கடலை போட்டோ பிடி, இங்கேயும் கடல் தான், அதுவும் கடல் தான், இதுவும் கடல் தான், ஒரே கடல். இட் அப்பியர்ஸ் டு பி மெனி அப்படிங்கிறதுக்காக எந்த உருவத்தை நீ கடலின் உருவம் என்று சொல்ல போகின்றாய்? அது எந்த உருவத்தை கடல்னு உருவம் சொல்லணும்னா
எல்லா உருவத்தையும் சொல்லலாமா? ஓகே சொல்லிக்கோ. ஸோ திஸ் இஸ் வே நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய அத்தனை உருவங்களும் கடலின் உருவமேன்னு சொல்லிக்க வேணாங்க. ஆனா ஏதாவது பர்டிகுலர் உருவத்தை காட்டி இந்த உருவம் கடலின் உருவம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய மடத்தனம் என்று புரிகிறதா? அப்போ கடல்ல பல தடவை போட்டோ எடுத்தேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் கடல் வேற வேற மாதிரி தெரியுது அப்படிங்கிறதுக்காக இது ஏன்னா ஒரு பர்டிகுலர் உருவத்தை கடலின் உருவம்னு சொல்லிட்டேன்னா அப்ப மற்றதெல்லாம் அந்த கடலின் உருவம் இல்லைன்னு ஆயிடுங்க. அப்ப என்னதான் ஏன் சொல்றது? இந்த தோற்றத்தில் தெரிந்த நீ போட்டோ எடுத்த எந்த ஒரு உருவமும் கடலின் உருவம் அல்ல. தப்பில்லை. இல்ல நான் போட்டோ எடுத்த அத்தனை உருவங்களையும் கடலின் உருவமே சொன்னாலும் தப்பில்லை. பட் இங்க கொடுக்கல, அது பல இடங்கள்ல அவர் சொல்லிட்டாங்க, நானா சேர்த்துக்கிட்டேன். பட் இங்க கொடுக்கப்பட்டது உருவம் அல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த போட்டோஸும் ஆக்சுவலி நான் அல்ல, ஏனென்றால் எனக்கு உருவமே அல்ல என்ற ஒரு விஷயம் சத்தியமான உண்மைதானே. ஸோ when you feel that I'm not having any ஆகாரா, இந்த உடல்ல இருக்கீங்க ஆனா அது சும்மா நாச்சுக்கும் போய் தோற்றமாக இருக்கின்றதுன்னு சொல்லும் போது இந்த உடலுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் இங்க உடலே இல்லையே அப்படின்னா பாதிப்பு எப்படி வரும்? when you don't feel it னா, அதாவது இந்த உருவமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டேன்னா, இல்லது இந்த உருவம் என்னுடைய உருவம் அல்ல, நானும் பிரம்மஸ்வரூபம் என்ன நீ உணரும் போது அந்த பிரம்ம பாவத்திலேயே உன்னால இருக்க முடியும். அது பிரம்ம பாவத்திலேயே இருக்க முடியும் போது உடலுக்கு ஏற்படும் எந்த பாதிப்பும் உன்னை தொடவே முடியாது. ஏனென்றால் உடல் மாயை என்று தெளிவாக உணர்ந்து விட்டாய், நான் பிரம்மம் என்று நீ தெளிவாக உணர்ந்து விட்டாய். அண்ட் therefore whatever happens in this world அது உன்னை தொட முடியாது, அது உன்னை பாதிப்பு ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு விஷயத்தை தான் நமக்கு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப அமைதியும் வடிவமும் மற்றவனாகவே இருக்கின்றேன், அப்படியே என்றும் நிலைத்திருக்கின்றேன். It's not that I'm like this for now. I'm like this forever and ever. என்னுடைய அமைதி என்றும் இருப்பது, எனக்கு உருவம் இல்லை என்ற ஸ்திதி என்றும் இருப்பது. இட் இஸ் நாட் தட் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்ப நான் வேற மாதிரி இருக்க போறேன். இல்ல, இந்த உலக தோற்றத்திலே ஆயிரம் தோற்றங்களிலே மாற்றங்கள் நிகழ்ந்த போதிலும் என்னில் எந்த மாற்றமும் நிகழாது. நான் எப்பதான் சத்து அப்படின்னா சச்சித்தானந்தம், சத்தியம்னா என்றும் மாறாதது, என்றும் அழியாதது, சுயம் பிரகாசமானது, அது பெர்மனன்ட், அதாவது நிரந்தரமானது என்று அந்த சத்தியத்தை நாம் உணர வேண்டும். ஸோ ஐ ஆம் லைக் தட். ஹூ ஆம் ஐ அப்படின்னா ஐ ஆம் தி பரபிரம்மா. forever and ever I remain peace without any ரூபா. எந்த ரூபத்திற்கும் இடமில்லாமல் நான் எப்போதும் ஆனந்தமயமான உணர்விலே திளைத்துக் கொண்டிருக்கின்றேன். ஸோ இதுக்கு பேர் தான் பிரம்மபாவம் இல்லையா? இப்ப வெளிப்பாடுல சிக்காதேங்கிறது தான் முக்கியம். நீங்க என்ன வேணா வெளிப்படுத்திட்டு போ, நீ அழுது சிரி கோபப்படு கத்து, இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பிரஷன் தானேங்க, அமைதியின் எக்ஸ்பிரஷன் அல்லவா அது? இந்த அமைதிக்கு எந்த பங்கம் வந்து விட போகுது? இப்ப நான் கத்தி பேசிட்டேன் அல்லது கத்தாம பேசுறேன், மெதுவா பேசிட்டேன், அல்லது ஒரு சில நாள் தூங்கிட்டே பேசுவேன், ஒரு சில நாள் பிரிஸ்கா பேசுவேன், லெட் இட் பி, எல்லாமே என்னுடைய அந்த அமைதியின் வெளிப்பாடு தானே. அப்ப ஒன்று தூங்கிட்டே பேசுறேன் அப்படிங்கிறதுனால என் அமைதிக்கு பங்கம் வந்துடுச்சா? ஒரு நாள் ரொம்ப பிரிஸ்கா பேசுறேன் அப்படிங்கிறதுனால வந்து அமைதிக்கு பங்கம் வந்துடுச்சா? இட்ஸ் நாட் ட்ரூ இல்லையா? ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ரிமைன் அன்டச்டு பை தி எக்ஸ்டர்னல் எக்ஸ்பிரஷன்ஸ், பட் ஐ எம் ஆல்வேஸ் ஹாப்பி இன்சைடு அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் எனி உருவமும் கிடையாது. சரியா? இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ட்ரூத்தே கிடையாது. அப்படிங்கிற நிலையில நான் நானாகவே ஆனந்தமாக நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் இந்த 3வது ஸ்லோகத்திலே. My true nature is not contained in objects, nor does any object exist in it, for it is infinite and spotless. So it is unattached, desireless, and at peace, and as much I remain. எனது உண்மையான இயல்பு எந்த பொருட்களுக்குள்ளும் அடங்கியது அல்ல, எந்த பொருளும் அதற்குள் இருப்பதும் இல்லை. ஏனெனில் அது எல்லையற்றது மற்றும் களங்கமற்றது. எனவே அது பற்றற்றதாய் ஆசையற்றதாய் அமைதியாய் இருக்கின்றது. நானும் அவ்வாறே இருக்கின்றேன். ஐ ஆம் தட் என்று அற்புதமாக முடிக்கின்றார். இப்போ இந்த சச்சித்தானந்தத்தை பத்தி நம்ம பேசுறோம். எப்போதும் அமைதியாக இருப்பவன், உருவம் இல்லாமல் இருப்பவன், என்ன நடந்தாலும் நான் எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் நானாக இருந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார்ல, அது எந்த பொருட்களுக்குள்ளும் அடங்கியது அல்ல.
இப்ப இந்த இயல்பு எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயல்பு உனக்கு என்னடா நீ சந்தோஷமா இருக்க, உன்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, உனக்கு எல்லா நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு, அதனால நீ நல்லா இருக்கே என்று நம்ம வசனங்களை பேசுவதை நீங்க கேள்விப்பட்டதுண்டு. சரியா? அப்ப இதை இண்டிகேட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க இந்த பொருட்கள் தான், நீங்க சுற்றியுள்ள சூழல்கள் தான், இவைகள் எல்லாம் இருப்பதால் அல்லவோ நீ ஆனந்தமாக வாழ்கிறாய் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? உல்டா டைலாக் சொல்லட்டுமா? நான் இப்படி செத்து சுண்ணாம்பாய் அழுதுட்டு இருக்கேன், நான் என் நிலைமைக்கு இப்படி காரணம் என்ன? என்கிட்ட பணம் இல்லை, யாரும் என்ன மதிக்கல, பின்ன இப்படி இருந்தா பின்ன நான் இப்படி இருக்காம என்ன செய்வேன்? இது உல்டா டைலாக். இப்ப இந்த உல்டா டைலாக்ல மட்டும் என்னது வந்தது? இந்த உன்னுடைய இந்த நிலை, இந்த அது கஷ்ட நிலையோ சுக நிலையோ இதெல்லாம் எதனால அடங்கியிருக்குன்னா, உங்ககிட்ட பொருள் இல்லைன்றதுனால நீ இப்படி இருக்கேங்கிற மாதிரியும், பொருள் இருந்தது அப்படின்னு சொன்னா நீ வேற மாதிரி இருப்பேங்கிற மாதிரியும் இன்னைக்கு அதுதானங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் நீ பிரம்ம பாவத்தில் கிளிப்பிருப்பது உண்மையானால், will it be touched by any external situations or the material things inside in it என்று அவர் கேள்வி கேட்கிறாருங்க. நீ பிரம்ம பாவத்தில் இருக்கும் போது எந்த சூழல்களாலும், இங்க சூழல்ன்றது பொருட்கள்னு கொடுத்திருக்காரு. சரியா? பொருட்கள்ன்றது சூழல் தானே, அதனால எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டார். ஸோ எந்த பொருட்களாலும் டிசைன் பண்ணப்பட்டது அல்ல அது, அது நிரந்தரமானது, சாஸ்வதமானது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி டாச்ட் பை தி எனி மெட்டீரியல் திங்ஸ். அது இருக்கிறதுனாலயோ இல்லாததுனாலயோ அது எந்த அளவும் எந்த வகையிலும் மாறப்போவது இல்லை என்ற ஒரு அற்புதமான விஷயத்தை முதல் வரியில் தெரிவித்திருக்கின்றார். ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது உண்மையான இயல்பு எந்த பொருட்களுக்குள்ளும் அடங்கியதல்ல அப்படின்னா, இந்த பொருள் எனக்கு டிசைட் பண்ணல, என்னுடைய உண்மையான இயல்பு அப்படிங்கிறது எப்போதுமே சாஸ்வதமாக இருப்பது. அது இந்த பொருட்களால் முடிவெடுக்கப்பட்டது அல்ல, அல்லது மாயையால் முடிவானது அல்ல. நம்ம திரும்ப 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 ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டே இருக்கிறத நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏங்க, உங்களுடைய பிரம்மானந்தம் தான் மாயையில வெளிப்படணுமே தவிர இந்த மாயை உங்களுக்கு சுகத்தை கொடுக்க கூடாதுங்க. இந்த விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். நான் நேற்று முந்தனால கூட அந்த அமைதிங்கிற ஒரு தலைப்புல பேசும்போதும் சரி, இந்த தூண்டில் முள் அப்படிங்கிற கதையை பத்தி பேசும்போதும் சரி, நீ சொரூபத்தில் இருப்பது உண்மையே, ஆனால் தூண்டில் முள்ளும் நீயே, புழுவும் நீயே, மீனும் நீயே நான் சொல்லியிருந்தோமா இல்லையா? ஸோ இது எல்லாமே என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, ஒரு சொரூப சுகத்தைத்தான் அதிலே வெளிப்படுத்த வேண்டுமே தவிர அது உன்னை ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறது இல்லை. நீ அங்கே அழிஞ்சாலும் சிரிச்சாலும் அடித்தாலும் உதைத்தாலும் போனாலும் இந்த மாயைக்குள் நிகழ்கின்ற நிகழ்வுகள் என்னும் எதுவும் உன்னை செய்துவிடப் போவதில்லை. அது உனக்கு சுகத்தையும் தராது, துக்கத்தையும் தராது. ஆனால் இந்த உண்மையான அமைதி வடிவான ஆனந்த சுரூபமே தான் சுகம் போலவும் துக்கம் போலவும் கோபம் போலவும் அங்கே வெளிப்பட்டு தோன்றலாம். இந்த வெளிப்பாடு உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்றதை ஆழமா ரொம்ப 2-3 நாளா நான் பேசிட்டு இருக்கிறத நீங்க கவனிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை தான் அழகா பிரசன்ட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். ஸோ எந்த பொருட்களுக்குள்ளும் அடங்கியதல்ல, எந்த பொருளும் அதற்குள் இருப்பதும் அல்ல. ஆக்சுவலா உண்மையிலே எந்த பொருளும் என்கிட்ட இல்லடா, இந்த உலகமே என்கிட்ட இல்லடா, இந்த உலக தோற்றமாக நானே இருக்கின்றேன் என்றாலும் உண்மையிலே இல்லை. இல்லைங்க, இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்க தானே உலகமா இருக்கேன்னு சொன்னீங்க. சொன்னேன் தான், உண்மையாவா இருக்கேன்? பொய்யா தானடா இருக்கேன். பொய்யா இருக்கிறது என்ன எப்படிதான் பாதிக்கும்? ஸோ தேர்ஃபோர் இங்க அடுத்த வரியில என்ன சொல்லிட்டாரு? எந்த பொருளும் அதற்குள் இருப்பதும் இல்லை. சோ என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல எதுவுமே இல்லடா, நான் மட்டுமே இருக்கின்றேன். சச்சித்தானந்த சொரூபமாக நான் மட்டுமே இருக்கின்றேன். கடல் சொல்லுது நான் மட்டுமே இருக்கின்றேன். அப்ப அலை தெரிஞ்சது, டே அலை தெரியலாண்டா, ஆனா நான் மட்டும்தான்டா அங்க இருக்கேன். பொய்யாக அலை வடிவத்தில் எடுத்தேன், பொய்யாக அலை வடிவத்தில் நான் நீக்கிக் கொண்டேன். அதுவெல்லாம் பொய் தானே, அது உண்மையில்லாத தோற்றம் தானே. உண்மையாக தெரிவது அங்கே தண்ணியை தவிர ஏதாவது காண முடியுமா? உண்மையில் அங்கே தண்ணியை தவிர வேற என்னத்தை நீ பார்த்த? அப்போ தோன்றும் உருவங்களும் மறையும் உருவங்களிலும் வெறும் உண்மை இல்லாத தோற்றம் அல்லவா? இந்த பொருட்கள் என்னிடத்தில் இருக்கின்றனவா என்ன? இந்த சூழல்கள் என்னிடத்தில் இருக்கின்றனவையா என்ன? மாயை என்னிடத்தில் இருக்கின்றனவையா என்னன்னா, மாயை என்னிடத்தில் இல்லை, நானே மாயையாய் தோற்றமளித்தேன் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதன் மூலியமா it's very clearly declared that the maya can no way give any bliss or happiness or sorrow to an atma. ஆத்மாதான் தன்னுடைய ஆனந்தத்தை மாயையிலே வெளிப்படுத்துகிறதே தவிர மாயையால் ஆத்மாவுக்கு ஒரு மண்ணாங்கட்டி ஆக போறது இல்லை. அது இதை டிசைட் பண்ணாது என்ற ஒரு ஆழமான உண்மையை தான் இங்கே இந்த ஸ்லோகத்துல அற்புதமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So that has been represented here. எனது உண்மையான இயல்பு எந்த பொருட்களுக்குள்ளும் அடங்கியதில்லை, எந்த பொருளும் அதற்குள் இருப்பதும் இல்லை. ஏனெனில் அது எல்லையற்றது மற்றும் களங்கமற்றது.
அதாவது நீங்க அந்த உருவத்துல பாத்தீங்கன்னா அது எல்லைக்குட்பட்டது, அலைங்கிறது எல்லைக்குட்பட்டது தானே, அது கலங்கமற்றது, கலங்கமுற்றது. ஏன் நம்மனா அது செத்து போயிடுது இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு, வருது போகுது அப்படின்னா அது கலங்கமற்றதுன்னு சொல்லலாம். அது பயங்கரமா ஆர்ப்பரித்து கொண்டு வருகிறது, கலங்கி கொண்டு வருகிறது, அழுகிறது, சிரிக்கிறது, என்ன வேணா சொல்லிக்கோ. பட் ஆல் திஸ் ஹேப்பன்ஸ் இன் தி உருவா, அலை உருவத்திலே இது நடக்கலாம். தண்ணீரில் நடக்கிறதா? என்னதான் அலை உருவத்துல என்னதான் நடந்தாலும் அது தண்ணீருக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா? ஸோ தேர்ஃபோர், ஏனெனில் கடல் எல்லையற்றதாக இருக்கின்றது, தண்ணீர் எல்லையற்றதாக இருக்கின்றது, ஆன்மா எல்லையற்றதாக இருக்கின்றது, அது களங்கமற்றதாகவும் இருக்கின்றது. இவைகளெல்லாம் வெறும் தோற்றத்தில் தென்படும் என்ற போதிலும் உண்மையில் அதற்கு எந்த களங்கமும் ஏற்பட்டு விடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே அது பற்றற்றதாய், ஆசையற்றதாய், அமைதியாய் இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர், ஏன்னா அது பிரம்மானந்தத்துல தெளிச்சுட்டு இருக்கும்போது அது என்னங்க இன்னொருத்த போய் பற்றணும்? ஏங்க நான் எம்டியா இருந்தா தானேங்க என்னத்தையாவது வேணும்னு போயிட்டு எங்கேயாவது போய் பிடிப்பேன். அப்ப பற்றுங்கிறதே நான் எம்டியா இருக்கும்போது மட்டும்தானேங்க வரும். நானே ஃபுல்ஃபில்டா நிறைந்து பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருப்பது உண்மையானா, how could I get attached with something else? So feel it, I am the bliss. நான் ஆனந்த ஸ்வரூபம் என்ற நிலையில் எனக்கு ஏன் பற்று வரப்போகுது? எனக்கையாவது பற்றினாதான் நான் சந்தோஷமா இருக்க போறேன்ற ஒரு கேவலமான நிலையில நான் இல்லடா, ஐ ஆம் தி பரபிரம்மா என்ற அந்த உன்னதமான நிலையில் பற்று வராது. ஸோ தேர்ஃபோர், இங்கே பற்றற்றதாய், ஆசையற்றதா, எனக்கு என்னடா ஆசை, என்கிட்ட என்னடா இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறதுக்கு? உலகமா விரிஞ்சிருக்கிறதே நான் தான் ஆனதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இன்னும் நான் வேற எதுக்காவது ஆசைப்படணும்னு ஏதாவது இருக்கா? ரெண்டாவது நான் முதல்ல சொன்ன அதே பாயிண்ட் தான். இஃப் ஐ கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட் இன் இட், பிரம்ம சுகமே என்னிடத்தில் இருக்கும் போது, இதைவிட மேலான சுகம் இன்னொன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை எனும் போது, இன்ஃபேக்ட் உலகமே இந்த பிரம்ம சுகத்தால் தான் பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனும் போது, then why should I desire for something else? நான் ஏன் இன்னொன்னுல பற்ற போறேன்? பற்றற்றது ஆசையற்றது ரெண்டு வேற வேற வார்த்தை கிடையாதுங்க, ரெண்டு ஒண்ணுதான், சரியா? சோ பற்றற்றதாய், ஆசையற்றதாய், அமைதியாய் இருக்கின்றது. So again, I am that என்று உணருங்கள், அந்த சச்சிதானந்தமே நான் என்று உணருங்கள். அந்த உணர்வின் வெளிப்பாட்டிலே ஏதோ ஒன்றிலே சிக்கிக்கொண்டு அதை போய் நான் என்று சொல்லும் அந்த அவலத்தை உடைத்து தள்ளுங்கள் என்று சொல்லுகின்றது இந்த ஸ்லோகம். And in this final sloka, truly I am but pure consciousness and the world is like a conjurer's stone. So how could I imagine there is anything there to take up or reject? உண்மையில் நான் தூய அறிவு மட்டுமே, இந்த உலகமோ ஒரு மாயாஜால காட்சி, மந்திரவாதியின் வித்தை போன்றது. இப்படி இருக்கையில் அங்கே ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ ஏதேனும் இருப்பதாக நான் எப்படி கற்பனையே செய்ய முடியும்? சோ ஃபைனலா, உண்மையில் நான் தூய அறிவு மட்டுமே, பிரம்மம் சத்தியம், இந்த உலகமோ ஒரு மாயாஜால காட்சி, ஜெகத் மித்யா. என்னடா எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் இதுவே வருது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. ஏன்னா அதுதான் அந்த ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னா அதைத்தான் சொல்லி ஆகணும், சரியா? ஸோ தேர்ஃபோர், உண்மையில் நான் தூய அறிவு மட்டுமே அப்படின்றப்போ பிரம்மம் சத்தியம் என்றும் இந்த உலகமோ ஒரு மாயாஜால காட்சி எனும் போது ஜெகத் மித்யா என்றும் சொல்லப்படுகின்றது. அப்படி இருக்கையில் அங்கே ஏற்றுக்கொள்வதற்கோ நிராகரிப்பதற்கோ அல்லது ஏதேனும் ஒன்று உண்மையில் இருப்பதற்காகவோ நான் எப்படியடா கற்பனை செய்ய முடியும் என்று கேட்கின்றார். இங்கே விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொள்வது நிராகரிப்பது அப்படின்னு சொன்னா, இங்க லைக்ஸ் இருக்கும்போது ஐம் கெட்டிங் அட்டாச் வித் சம்திங் அண்ட் டிஸ்லைக் வரும்போது அதை வேண்டாம் வேண்டாம்னு அதை நிராகரிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரியா? விரும்பிய விஷயத்தை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாத விஷயத்தை நிராகரிப்பதுமாக இங்கே இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று வையுங்களேன். ஆனால் நீங்கள் பிரம்ம பாவத்தில் இருக்கும் போது இது நிகழுமா? ஏனென்றால் இவ் அயத்தனையும் மாயா என்ற தெளிவில் அல்லவா இருப்பீர்கள். எதுவும் உண்மையில் இல்லாத போது அதனிடத்தில் சுகம் இருக்குமோ, துக்கம் இருக்குமோ? ஏதேனும் உனக்கு சுகத்தைத்தான் தர முடியுமோ, துக்கத்தை தான்? ஸோ ரெண்டு விஷயமா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மாயிலிருந்து வெளியே வந்தாதான் நான் என் சொரூபத்துக்கு போக முடியுங்கிறதும் உண்மை. சொரூபத்துல இருந்தேங்கன்னா இந்த உலகத்தால ஒரு மண் ஆக போறது இல்லைன்ற தெளிவு கிடைக்குங்கிறதும் உண்மை. ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே சேர்ந்துதான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபீல் இட், ஐ ஆம் தி பரபிரம்மா அப்படின்னு சொல்றோம். பிரம்ம தியான, அகம் பிரம்மாஸ்மிங்கிற தியானமே நீங்க பண்ணலாம். ஏன்னா அந்த உலகத்தை மித்தியான்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மைண்ட் கன்ஃபியூஸ்க்கு கேட்கறது என்னது பிரம்மம் பிரம்மங்கிற?
எல்லாமே வந்து இங்க எல்லாமே வேற வேறையா இருக்கும்போது அப்படின்னு எல்லாம் கேட்காது. ஏன்னா we have understood very clearly that it's all மித்யா. இந்த உலகம் மித்யா என்ற தெளிவான புரிதல் இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு அதிஷ்டானமாக ஒன்று இருக்க வேண்டும், அதுவே நான். ஏன் அந்த பரபிரம்ம தியானத்தை நீங்கள் பயில்வதில் எந்த தடங்களும் இனி ஏற்படாது. எந்த நாலேஜுமே இல்லாம நான் அகம் பிரம்மம்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா இந்த மாயையில உண்மைன்னு நம்பிட்டு இருக்கும்போது சொல்றது ரொம்ப ரொம்ப கடினம். பட் உலகத்தை மாயை என்று தெளிவாக புரிந்துவிட்ட காரணத்தினால் அதற்கு அதிஷ்டானமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுவே நான் என்ற அந்த அகம் பிரம்ம தியானம் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இப்ப அந்த அகம் பிரம்மத்துல இருக்கும்போது, நான் பிரம்ம வடிவமான பாவம் என்ற ஒரு பாவனையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இந்த உலகத்தை மாயா என்ற தெளிவிலும் இருக்கும்போது நீ எதை ஏற்றுக்கொள்வாய், எதை நிராகரிப்பாய்? So the practice can be done by any means. நீ பிரம்ம பாவத்திலே இருந்து கொண்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகத்தை மாயான புரிஞ்சு கொள்ளலாம், அல்லது இந்த உலகை மாயை என்ற தெளிவான உண்மை புரிவதால் நீங்கள் பிரம்ம பாவத்தில் திளைக்கலாம். These both should go hand in hand. So இது எது முதல்ல பண்ணணும் ரெண்டாவது பண்ணணும்னு இல்லை, ரெண்டும் சேர்ந்தே ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் தி மொமெண்ட் மாயான்னு ஃபீல் பண்ண அதே மொமெண்ட் நீங்க பிரம்ம பாவத்துல தான் இருப்பீங்க. நீங்க பிரம்மம்னு ஃபீல் பண்ண அதே மொமெண்ட் இந்த உலகம் மாயையா தான் தெரியும், உலகம் அனைத்துமாகத்தான் தெரியும் என்ற அந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். So this is what has been explained in this final sloka of this particular chapter in the 7th chapter of Ashtavakra Gita. நீ பிரம்ம ஸ்வரூபண்டா, உலகம் வெறும் மாயடா, இதுல எதையும் நீ பிடிக்கிறதுக்கோ விடுறதுக்கோ எதுவுமே இல்லடா, எதுவும் இருக்கிறேன்னு இந்த ஏதோ ஒண்ணு இருக்கிறதா நீ நினைக்கணும்ன்ற கூட அவசியம் இல்லடா என்று சொல்லி இந்த சாப்டர் நிறைவேறுகிறது. Let us confirm it today. We will go to the next chapter tomorrow. நான் என்ன புரிந்து கொண்டீர்கள்?